இன்னைக்கு எதுவும் பிளான் வச்சிருக்கியா காலேஜ் கட் அடிக்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேரா காலேஜுக்கு தான் போற, வேற எங்கேயும் போறதா ஐடியா இல்ல எனக்கு. நீ படிக்காம ஆர்வம் வந்துருச்சா உனக்கு? இப்படி சொல்ற ஆள் கிடையாது நீ. நாங்களே படிக்கணும்னு சொன்னாலே எங்களை நீ கிளப்பி விட்டுருவே. இன்னைக்கு என்னமா நீ உனக்கு படிக்க ஆர்வம் வந்துருச்சாக்கும்? நீ வேற அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. யானாவது படிக்க வந்ததாவது. நானே பொழுது போகாம காலேஜ் வந்துட்டு இருக்கேன். கிளாஸ்மேட் மீரா இருக்கால, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல. அவ கல்யாண ஆல்பத்தை எனக்கு கொடுத்து விட்டா. வீட்ல போய் பாத்துட்டு கொண்டு வானே. ஆல்பத்தை அவட்ட கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் இன்னைக்கு காலேஜ் போன்னு சொன்னேன். மீரா இங்க கூட எல்லாம் பேச மாட்டாளே. உன்கிட்ட மட்டும் எப்படி பேசுறா? அந்த நேரம் எல்லாம் அமைதியாவே உட்கார்ந்திருப்பா. டெய்லி வந்துறா காலேஜுக்கு. நீ உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவளே நானும் 10th வரைக்கும் ஒண்ணா தான் படிச்சோம். நாங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அப்புறம் அவள் 11th 12th வேற ஊருக்கு போயிட்டா. ஓ அப்படியா? பாருங்க வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் கட் அடிக்கலாம். டெய்லி கட் அடிச்சிட்டு போறீங்க. இப்படி யாரையில சேர்த்து சேர்த்து வைக்க போறீங்களா? நான் அப்புறம் பாத்துக்குறேன். இப்ப நடக்கிறது இன்னி தாண்டி நிஜம். நாளைக்குன்றதெல்லாம் பொய்யுதே. நான் தத்துவ ஞானி எனக்கு பேசாம வாங்க. மேகா இவள நம்ம கூடயே இருக்கா எப்ப பார்த்தாலும். இவ மட்டும் ஒரு அரியர் கூட வைக்காம இருக்கா எப்படி? டேய் எனக்கு தெரியல. இப்படி தான் படிக்கறாளோ தெரியல. நம்ம பார்க்காத நேரம் படிச்சிடுவாளோ. நான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன். எனக்கு ரொம்ப குளிருது. நான் முடியல தாங்கவே முடியல. வயசும் 80 ஆச்சு. சின்னம்மா சின்னம்மா யார் வரது? சின்னம்மா என்ன என்ன அடையாளம் தெரியலையா? நான் தே உமா. அடி அக்கா மவளா நீ என்ன அவசரமா வந்துட்ட? ஆமா சின்னம்மா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. அத பார்க்கலாம்னு வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம் எனக்கு இல்லாத குத்தானிக்கு வந்திருக்க? உட்காந்துக்கிறேன் சின்னம்மா. கால் ரொம்ப வலிக்கு. அங்க இருந்து நடந்தே வந்தனா. கருவாக்காரி பொண்ணில சின்னம்மா, கண்டுக்கு கடை வாங்கியிருந்தேன். அது இன்னைக்கு கட்டணுமா? அதே என்கிட்ட நீங்க சுத்தமா இல்ல, வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கை மாத்தி. இதே ரொம்ப நல்ல மனசுக்காரியாச்சே. வந்தவங்களுக்கு வில்லைன்னு சொல்லாம குடுப்பியாம்ல எல்லாரும் சொன்னாவ. அதனாலதான் இங்க வந்தேன். ஓ அப்படி சொல்லுதா அவளை என்ன பத்தி? நல்லா தேன் சொல்லிருக்காவ. சரி சரிதா, எம்மட்டு வேணும்? இதுக்குள்ள எல்லாம் இதுகிட்ட 1 ரூபா வாங்க முடியாது. எச்சி கையால காக்கா கூட ஓட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காவ. இதுகிட்ட நம்ம காசு வாங்கினதுக்காகவே இப்படி நான் சொன்ன நம்பிருச்சு பாரு. அதுவும் நல்ல சான்ஸ். எம்மட்டு வேணும்னு கேக்குது. நம்ம மாட்டு குற்ற மணிக்கு அடிச்சு விடுவோம். இருக்கிறத கறந்துட்டு ஓடிடுவான். அதுவா சின்னம்மா, ஒரு 50,000 வேணும். மாடியோ 1000 2000 கூட எல்லாம் கை மாத்திக்கு. இந்த முழுசா 50,000 கை மாத்தி கேட்க வந்திருக்க பாரு. நான் தின்னக்கா இம்புட்டு நேரம் ஐஸ் வச்சால ஏக்கினே முடியெல்லாம் போய் மொட்டை தலையா இருக்கு. இதுல வந்து மறுபடியும் மொட்டை போட வாங்குறா. நான் சிக்கு வேணாடி. ஏடி உமா, அது வந்து சொல்லுங்க சின்னம்மா சொல்லுங்க. செக்கா கொடுக்கலாமா கேஷா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எப்படி கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். கொடுத்து ஒரு 2 வாரத்துல நான் திருப்பி கொடுத்துருவேன். நான் கை வாங்கும்போது 50 ரூபாய் கம்மியா இருக்கு சின்னம்மா. அப்புறம் தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு போடுவேன். இன்னமும் கொடுக்கல. எப்படி ஒரு 4-5 வருஷமா இருக்கும். இவன் 2 வாரத்துல எனக்கு 50,000 திருப்பி கொடுப்பானா? நம்புற மாதிரி இருக்கு. நேத்து தாண்டி நகையெல்லாம் போய் பேங்க்ல அடகு வச்சுட்டு ஒரு 50,000 பெரட்டி வச்சிருந்தேன். நேத்து நைட்டே என் அவனுக்கு ஏதோ வேலைக்கு கட்டணும்னு வாங்கிட்டு போயிட்டான். நீ நேத்து காலையிலே வந்திருந்தா கொடுத்துருப்பேல்ல. இப்படி இன்னைக்கு வந்துட்டு என்னால 1 ரூபாய் கொடுக்க முடியாம இருக்கேன். நானே என்ன பண்றது? அப்பா நினைச்சுக்கிறாதடி உமா. என் அக்கா மகளுக்கு நான் செய்ய முடியாம உட்கார்ந்திருக்கேன். என்ன செய்யறது? என்கிட்ட இப்போ 1 ரூபாய் கிடையாது. என்ன சின்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? இப்பதான் எம்மட்டு வேணும்னு கேட்டேன். அதுக்குள்ளே இப்போ 1 ரூபாய் இல்லன்ற. ஏடி மறந்தாப்ல கேட்டுவிட்டேன். இப்பதானே ஞாபகத்துக்கு வருது. வயசாயி போச்சுல. நேத்து கூட நான் பல்லு விளக்காம மறந்துட்டேன் தெரியுமா? நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல்லு விளக்காம ஞாபகம் வருது. கிளவிக்கிட்டு எடுத்து காசு வந்து கறக்கலான்னு பார்த்தா இது நமக்கே நாம போட்டுருச்சு பாரு. என்னம்மா, நான் நேத்தே வந்திருந்தா 50,000 கையில வாங்கிட்டு போயிருப்பேன். இன்னைக்கு வந்து ஒண்ணு இல்லாம போறேன். என்னத்தை செய்யறது? நான் நேத்தே நினைச்சேன் சின்னம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, போயிட்டு வருவோம்னு நினைச்சேன். அப்புறம் வீட்டுல ஒரு துவைக்கு வேறணும், பாத்திரம் வளர்க்கணும், அப்படி இப்படின்னு வேலை கிடந்துச்சா, அதனால வர முடியல. இன்னைக்கு வந்தா ஒண்ணு இல்லாம போறேன். சரி போயிட்டு வரேன். சரி பெரியம்மா, இனிமேல் இங்க உட்காந்து என்னத்தாக போகுது? நான் அப்படியே வீட்டை பக்கம் நடைய கட்டுறேன். இனி எவகிட்ட போய் நான் காசை புடிச்சு கேட்க போறனோ தெரியல. மாதிரி யாரு நல்லவ இருப்பாவ தெரியலையே. போகும்போது ஏதாச்சும் வாங்கி தின்னா சொல்லி ஒரு 5-10 தாரேன். வாச்சு குடி. வந்ததுக்கு அதை வாச்சு வாங்கி தின்ட்டு போறேன். 10 ரூபா இருக்கு. பார்த்து செலவழி சரியா? கண்ணு கடியதை வாங்கி தின்னாம நல்லதா பார்த்து தின்னி. 10 ரூபாவை கொடுத்துட்டு இதை கொண்டா பார்த்து செலவழிக்குமா பார்த்து. 10 ரூபாய்க்கு 2 வடை வாங்க முடியுமா? ஒரு வடை 6 ரூபா விக்குது. இந்த கிழவிக்கு கொழுப்ப பாரு கொழுப்பு. 1000 2000 சொல்லி கொடுக்கலாம். வச்சிட்டு கூட போறான்னு விடலாம். மொத்தமா 50,000 சொல்லிவிட்டு என் நெஞ்ச வெடிக்க வைக்க தெரிஞ்சா நான் மட்டும் கூத்துறா. என் வீட்லயே மரபு உள்ள சேர்த்துக்க மாட்டா. வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா. இந்த பக்கம் வருவாளா இவ? காசு கொடுத்தாதே மனசு இல்லாட்டி இல்லைன்னு போறாளே. இவளுக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை வந்துச்சா. நம்புற மானியா இருக்கு. ஒரு நாள் நீ கூப்பிட்டு வச்சு சோத்த போட்டுருப்பாளா? இல்ல ஏதாச்சும் வாங்கிட்டு கொடுத்துருப்பாளா? வயசான காலத்துல இந்த பெரிய இந்த சின்னமா நீ அங்க மட்டும் அங்க இருந்து ஓடி வந்திருக்கா. இந்த உன்னோட ஆல்பம் நான் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. சரி மேகா, எல்லா போட்டோமே சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? எதுவுமே நல்லா இல்ல, எல்லாம் பிரைட்டா இருந்துச்சு. மேகா உன்னோட கல்யாணத்துக்கு இதே போட்டோகிராஃபரை கூப்பிட்டுருமா? நல்லா பிரைட்டா எடுத்து கொடுப்பாங்க. ஓட்டி மீரா, இன்னைக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இல்ல என்ன இருக்கு வெக்கப்பட? மேகா கிளாஸ் ஆரம்பிக்க போதே, அப்புறம் பேசலாம். ஓகே மீரா.